வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ ஒரு வீடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனவு தான். கனவு அப்படிங்கிறத விட அது ஒரு அசெட். இன்னைக்கு நம்ம வாங்கி போடுறது கண்டிப்பாக ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது கை கொடுக்கும். அசெட் அப்படிங்கிறதுனால நல்லா வளரும். ஸோ இந்த அசெட்டை நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறது அசெட் ட்ரீ ஹோம்ஸ். சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இங்கே இருக்கிற வீடுங்களை நம்ம பார்த்துட்டு போயிருந்தோம். அசெட் ட்ரீ ஹோம்ஸோட வீடுங்களை பார்த்துட்டு போயிருந்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ப்ராப்பர்ட்டியில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் ஐராக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். இப்போ நம்ம மேலே போகிறோம், ஐராக்கான அந்த வீட்டை பார்க்குறோம். இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பார்க்கிங்கில் தான் நின்றுட்டு இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் தான். எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கே நாங்கள் நோட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்க்கிங்க்கும் இவி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி இவி சார்ஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவி சார்ஜிங் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. எங்கெங்க நம்ம கார் நிறுத்துறோமோ அங்கங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இவி சார்ஜிங் போர்ட் இருக்கு. ஸோ மெயினான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவி சார்ஜர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம இங்கே வீட்டுக்கு வரோம், இந்த வீடு வாங்குறோம்னா நமக்கு ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த மீட்டர் பாக்ஸில் கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம மீட்டர் பாக்ஸில் இருந்தால் அதுக்கான அந்த யூனிட்ஸ் போகும். இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாம். அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ் இது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முன்னாடி வந்தோடனே இங்கே ஒரு வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட், அதாவது அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்குற எல்லா வீட்லேயுமே இருக்கும். இங்க இருந்து நம்ம பேசணும் அப்படின்னா அங்க இருக்கிறவங்களால பார்க்க முடியும். மேல வீட்டுல இருக்கிறவங்களால அங்க இருக்கிற அந்த டிஸ்பிளேல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அவங்க ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த டோர் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கான கோடு கொடுத்துருவாங்க. அந்த கோடை போட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணி போய்க்கலாம். அந்த கோடு இல்ல அப்படின்னா இந்த டோர் ஓப்பன் ஆகாது. அப்படியே நம்ம உள்ள போகலாம். ஆமா, நல்ல சேஃப்டி. நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே இவி ரூம் இருக்கு. நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கான அந்த மீட்டர் பாக்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற அந்த யூசேஜ் எல்லாமே இங்கேருந்து பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கான அந்த மீட்டர் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஏதாவது ஆச்சுனாலும் நம்ம டோட்டலாக எல்லா யூனிட் இங்கே இருக்குது, இங்கேருந்து பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம இங்கே போகலாம் வாங்க. ஸோ லிஃப்டிங் இருக்குது, நம்ம லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் பாத்வே இருக்குது. அது எல்லாத்துக்குமே காமனு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் பண்ணியிருக்காங்க. நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி வேறு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போவோம் வா. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஹாலு. எனக்கு மெயினாக இந்த கதவுல இருக்கிற இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. கதவுல பண்ணியிருக்கிற இந்த ஒர்க்கு இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரானைட்டை வச்ச, இது என்னது மார்பிள் கிரானைட்லாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஹேண்டில் இருந்து அதுக்கப்புறம் இந்த நாப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ள ஹால் வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு லிவிங் ஏரியா. இங்கே உட்காந்துக்கலாம். 2 சோஃபா சூப்பராக இருக்குது. சோஃபாஸ்லாம் போட்டுக்கிறது. ஆமாம், எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே அதில் ஒரு எலிஃபென்ட் கையில் எடுத்து வச்சிருக்கான். சன்லைட்காக ஒரு பெரிய விண்டோ இங்கே வச்சிருக்காங்க. நல்ல பெரிய விண்டோ, இது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி சோஃபாலாம் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட்டு, நல்ல ஒரு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட்டுக்கு நம்ம அந்த டோரில் இருக்கிற அதே ஒரு கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஏதோ ஒரு கல் வச்ச மாதிரியே இருக்குது. ஆனால் இது வுட்டு தான். ஸோ சூப்பரான ஒரு டிவி யூனிட்டு. வீட்டை பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமான ஒரு லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சீலிங்கும் செம்மையாக வேலை செஞ்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே டைனிங் ரூமு. இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பரான டைனிங் டேபிள் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடு டைனிங்கோட அந்த பாத்திரம், கண்ணாடி பாத்திரம் அதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஏரியா அங்கே இருக்குது. அண்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கேண்டில், அதுக்கப்புறம் இந்த புத்தரோட ஸ்டாச்சு நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி வேணால் செட்டப் பண்ணிக்கலாம். சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த செட்டப் பண்ணியிருக்காங்க. அசெட் ட்ரீ ஹோம்ஸ் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அந்த ரூமு அந்த வீட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வீடு, அந்த ப்ராஜெக்ட் இவங்க பண்ணதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ப்ராஜெக்ட் இன்னும் பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெட்ரூம். இது அப்படியே உள்ள வாங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா இது ஒரு செம்மையான, ஆமாம் வெளியே என்ன இருக்குது, பால்கனி. ஸோ இப்போ தான் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இந்த கபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குற கிளாஸ் மாதிரியே இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு இல்லைரா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டிவி யூனிட் இருக்குது. பெட்ரூம்குள்ளே ஒரு டிவி யூனிட்டு. ஐராக் பிடிச்சிருக்கா இந்த பெட்ரூம்? எங்கெல்லாம் டிவி மாட்டிட்டு ஐரோட ட்ரெஸ் எல்லாத்துக்குள்ளே வச்சுக்கலாம்ல. இவன் தனியாக இருந்துக்குவீங்க? ஓகே, நானும் அப்பாவும் ஐராவும் மம்மி இங்கே வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ பெட்ரூம் இந்த ஸ்பேஸுக்கு எந்த அளவுக்கு டிசைன் பண்ண முடியுமோ இந்த ரூமை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், உள்ளே வந்தோடனே இந்த ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணுமோ
அந்த ஸ்பேஸ் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே ஃபிக்ஸ்டாக ஒரு மிரர். நம்ம அப்படியே நம்மளோட லைட் நம்ம வீட்டில் இருக்கிற லைட் இல்லை, அது நம்மளோட சுவிட்சு வந்துட்டு இங்கே ஜிஎம் சுவிட்சு கொடுத்துருக்காங்க இல்லை. ஐரா சுவிட்ச் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறா வீட்டில் இல்லையா. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த பெட்ரூம்க்கான ஒரு பால்கனி இன்னும் ஃபினிஷ் ஆகலை. பால்கனி வந்துட்டு இன்னும் ஃபினிஷ் ஆகலை, செம்மையாக இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் வந்துட்டு தனியாக விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ வழியாக நல்ல ஒரு காற்று வந்துட்டு உள்ளே வரும். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸும் இருக்குது, ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மெஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி வச்சாலும் கொசு வந்துட்டு உள்ளே வராது. நம்ம உள்ளே இருந்து பார்ப்போம். ஏதோ ஒரு விண்டோ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணுறோம்னா கொசு வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த விண்டோவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெட்ரூம். ஸோ மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜும் செட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல ஃபேனு. வாங்க இப்போ அடுத்த ரூம் போய் பார்ப்போம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஐராவோட பெட்ரூமு. ஓகேவா, திறந்து பார்ப்போமா. யாரா பூட்டி வச்சிருக்காங்க. இது ஐராவோட பெட்ரூமு. ஸோ இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட அந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரே சைஸ்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? இது போட்டோஸ் நம்மளோட பிளானட். ஓ அது பிளானட்டா? Black கலர்ல பிளானட். ஓகே. இது பூமி. ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இன்டீரியர் பண்ணி வந்துட்டு வச்சிருக்காங்க. நம்ம அங்கே பார்த்த மாதிரியே இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. இதே மாதிரி யூனிட் தான் பம்மி வந்து நம்ம இப்போ இருக்கிற வீட்டில் கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கபோர்டு கிடையாது, அதை விட சூப்பராக இருக்கிற கபோர்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளோட மம்மியோட ட்ரெஸ் வைக்கலாம், என்னோட ட்ரெஸ் வைக்கலாம், அதுக்குள்ள வைக்கலாம்ல. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இங்கே டிவி யூனிட் இருக்கு, பாத்ரூம் இங்கே இருக்கு. நம்ம அந்த ரூம்ல பாத்ரூம் நம்ம பார்க்க மறந்துட்டோம், இப்போ போய் பார்ப்போம். ஸோ லைட் வெளிச்சத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்காக இங்கே வந்துட்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்துட்டு இதுக்கான ஸ்டோரேஜை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. இல்ல ஐரா, ஐரோட ரூம் இது இல்ல, அப்பா ரூம், மம்மி ரூம். ஐராக்குன்னு தனி ரூம் இல்லையா? ஸோ என்னடாடி இங்கே வந்துட்டு ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. மேபி இங்கே வந்துட்டு அந்த வாஷ் பேஷன் வரும்னு நினைக்கிறேன். மிரர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ டைனிங்கில் இருந்து நான் அப்படியே சொன்னேன்ல இந்த கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிற ஒரு செட்டப் இங்கே வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய வச்சிருக்காங்க ஐரா சாப்பிட்றதுக்காக. நம்ம அப்படியே வந்துட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஐராவோட கிச்சன். ஐரா இங்கே என்ன சமைப்ப ப்ரோ? பாத்திரம் விளக்குற இடம். ஓகே. ஸோ நல்ல ஒரு பெரிய ரெடி ஆக்கிடலாம். இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது கிச்சனில். வா, கிச்சனில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு வர்றதுக்கான அந்த ஒரு விண்டோ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. செமையாக கிச்சனை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் இந்த சமைக்கிற ஐட்டம்லாம் வச்சுக்கலாம் போல இருக்கு. ஆமாம், காம்பேக்டாக இருக்குது. நம்ம அங்கேருந்து பார்க்குறப்ப இப்படி ஒரு கபோர்டு இருக்கிற மாதிரியே தெரியாது. செம்மையாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதுவா? ஓகே, ஃப்ரிட்ஜ். ஆமாம், ஓகேவா. ஒரு செம்மையான ஒரு கிச்சனு. நல்ல இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. செம்மையாக இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வேற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருந்தோம். அது வந்துட்டு எப்படி இருந்துச்சோ அதை விட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% இல்லை 100% இது சூப்பராக அப்கிரேட் பண்ணி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏசி பிளாக்ஸோ இல்லை வந்துட்டு ஹாலோ பிளாக்ஸ் வச்சு வந்துட்டு கட்டல. ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரெட் பிரிக்ஸ் செங்கல் வச்சு தான் வந்துட்டு கட்டியிருக்காங்க. நல்ல தரமாக இருக்குது. பில்டிங்கை பார்க்குறக்கும் சரி. இந்த லொக்கேஷன் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளேயே வந்துடும். ஈக்காட்டு தாங்கல், டிஃபென்ஸ் காலனி ஈக்காட்டு தாங்கலில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. வேறு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. வீடு செம்மையாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.65 crores வருது. சிட்டிக்குள்ளேயே இருக்கிறனால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பக்கம் பக்கமாகவே இருக்குது. நம்ம இந்த காசு கொடுத்து நம்ம இங்கே வாங்கினாலும் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவோட மெயினான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் காலனியில் இருக்கிறனால நல்லா செக்யூர்டாக இருக்கலாம். நான் இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, பயங்கர சைலண்ட்டாக இருக்குது. வந்து இங்கே வீடு வாங்கிட்டு உட்காந்தோம் அப்படின்னா பயங்கர நிம்மதியாக இருக்கும். இந்த ஹார்ன் சவுண்டோ டிராஃபிக் சவுண்டோ பொல்யூஷனோ எதுவுமே இருக்காது. வேற மாதிரி இருக்குது ஒரு வீடு. நம்ம இருக்கிற பில்டிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த பால்கனி இது. இங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மாந்தோப்பு. அப்படியே அங்கே நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா மெட்ரோ போகிறது தெரியுது. அங்கே வந்துட்டு மெட்ரோ போகிற அந்த பாலம் தெரியுது.
ட்ரெயின் போகிறதும் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். தெரியுதாங்க? அப்பார்ட்மெண்ட் தானே, நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். மேலே ரூஃப் டாப்புக்கு வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த காம்பவுண்ட் வால் லைட்ஸு, இந்த மாடியில் இருக்கிற இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து இந்த சோலாரில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது, இப்போ கிட்ஸுக்கெல்லாம் மேலே நல்ல ஸ்பேஸ் இருக்கிறனால குழந்தைங்க எல்லாம் தாராளமாக வந்து விளையாடலாம். இந்த ஹைட்டு, இந்த வாலோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா எனக்கே இந்த அளவுக்கு வருது. அதனால் குழந்தைங்களெல்லாம் நம்ம தாராளமாக இங்கே விளையாடுறதுக்கு விடலாம். ஹைட்டாக தான் கட்டியிருக்காங்க, சேஃப்டி தான். அதுக்கப்புறம் நேராக இந்த பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா கியாஸ் இருக்குது. இங்கே வந்து யோகா மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், யோகா ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நைட் டைம் சில் பண்ணுறதுக்கு உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்பிக்யூ ஸ்டேஷன் வருதாமா, அதுவும் அங்கே வந்துடும். லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கண்டிப்பாக நைட் டைமில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பேஸாக தான் இருக்கும். நல்லா சில் பண்ணிக்கலாம். ஆனால் சுற்றியும் வந்து அந்த டிராஃபிக் சவுண்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அசட்ரி ஹோம்ஸ் வந்து இப்போ வரைக்கும் 200+ ஹோம்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தெரிகிற பில்டிங்ஸ் கூட அவங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற பில்டிங்ஸ் தான். அசட்ரி ஹோம்ஸோட இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து தாம்பரத்தில் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இப்போ உள்ள போய் பார்க்கலாம். உள்ள வந்து இப்படி ஒரு ஃபாயர் செட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் இங்கே இந்த செப்பல் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி சூப்பராக செட் பண்ணியே வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு வீடா செட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. வந்த உடனே ஒரு டைனிங் கம் லிவிங் ரூம் இது. இங்க டிவி செட் பண்ணிக்கலாம். இந்த சைடு அந்த பூஜா கம்பார்ட்மெண்ட் எல்லாம் இங்க இருக்கு. பூஜா ரூமுக்கான செட்டப்பு எல்லாமே பர்ஃபெக்டா அதாவது இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியா ஸ்பேஷியஸா தான் இருக்கு. ஹால் வந்து ஹால் கம் டைனிங் அப்படின்னாலும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. ஆமாம், இந்த மாஸ்டர் பெட்ரூம். ஸோ பெரிய ஒரு பெட்ரூம், கிங் சைஸ் காட் இருக்கு, வார்ட்ரோப் இருக்கு, அட்டாச்டு பாத்ரூமோடையும் வருது. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு. ஸ்பேஷியஸாக தான் இருக்கு. ரொம்ப குட்டி அப்பார்ட்மெண்ட்னாலே குட்டி பாத்ரூம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் தான் உள்ள இருக்கு. ஸோ அடுத்த பெட்ரூம் ஹேண்ட் வாஷ்க்கு ஏரியா கொடுத்துருக்காங்க, தனியாக ஒரு ஏரியா. காமன் பாத்ரூம் தாண்டி இப்படி வந்துட்டோம் அப்படின்னா இங்கே சின்னதாக ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கு. 10x10 சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ஸ் ரூமா யூஸ் பண்ணலாம், இல்லை கெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து சின்னதாக ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து ஒரு பால்கனி இருக்கு. அது நல்லா தான் இருக்கும் சும்மா வெளியே இருந்து பாக்குறதுக்கெல்லாம். அப்படியே வேற லிவிங் ரூமுக்கே மறுபடியும் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ இது ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இது. இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். அட்டாச்டு பாத்ரூமோடய இருக்கு. அப்படியே லிவிங் ரூம்ல இருந்தே இப்படி லெஃப்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இந்த கிச்சன் இருக்கு, லேடிஸ் ஏரியா. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸா, ரொம்ப சின்ன கிச்சன் எல்லாம் சொல்ல முடியாது, நல்ல ஸ்பேஷியஸா குக் பண்ற அளவுக்கு பெரிய ஒரு கிச்சனையும் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் இருக்கு, கிச்சன்லயும் ஒரு விண்டோ இருக்கு. ஏன்னா மார்னிங் ஆனால் கண்டிப்பா வெளிச்சம் தேவைப்படும். ஸோ விண்டோ இருக்கு. இங்கே யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கு. அங்கேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூட்டிலிட்டி ஸ்பேஸுமே வந்து கொஞ்சம் பெருசு தான். உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ் வைக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அசட்ரி ஹோம்ஸோட 2 ப்ராப்பர்ட்டி நம்ம போய் பார்த்துட்டோம். ரெண்டுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஈக்காட்டு தாங்க இந்த ஈஸ்ட் தாம்பரம் 2 இடத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் அசட்ரி ஹோம்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.